இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு அரிசி மாவு, ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு வீட்டில் அரைச்சது மக்காசோளம், தேவையான அளவுக்கு உப்பு, சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, சின்ன எலுமிச்சம்பழம் ஒன்று, பாதி போட்டுக்கணும். நெல்லிக்காய் சைஸில் இருந்தது, அது போட்டுக்கணும் 2. இப்போ இதெல்லாம் நம்ம கலக்கி விட்டுருவோம். காலிஃப்ளவர் நல்லா பெருசு வாங்கி நல்லா சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் மாவு கலந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் அது கொட்டி நல்லா கலந்து வச்சுட்டு வேணால் முட்டை போட்டுக்கலாம். நான் முட்டை போடலை இன்றைக்கி, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கலந்து வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா அது ஊறும். ஊறிட்ட பிறகு அது நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிக்கப்போம். எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் போட்டு எடுத்துடுவோம். காலிஃப்ளவர் நல்லா முறைன்னு காலிஃப்ளவர் வறுத்து எடுக்கிறோம். ஒரு மசாலா கூட பிரியல பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். இது இருக்கிறதும் போட்டுட்டு காமிக்கிறேன். நல்லா காலிஃப்ளவர் வறுத்துட்டோம் பாருங்கள். காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா பொரி அழகாக வந்திருக்கு. இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு மசாலா கூட பிரியல, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.